எந்த ஒரு பரபரப்பும் இல்லாமல் யூஸ்வலாக கிளம்புன ஒரு பேசஞ்சர் ஃப்ளைட் திடீர்னு மேலே வானத்தில் காணாமல் போனால் நமக்கு எப்படி இருக்கும்ன்றதை விட்டுருங்க. அந்த ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ண பேசஞ்சர்ஸோட ஃபேமிலியோட நிலைமை எப்படி இருக்கும்ட்டு யோசிச்சு பாருங்க. ஏன்னா கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இப்போ வரைக்கும் எந்த ஒரு ப்ரூஃபுமே 100% எவிடென்ட்டோட கிடைக்கல. அந்த விமானத்தில் பயணிச்ச 239 பேரோட நிலைமை என்ன? உயிரோட தான் இருக்காங்களா இல்லை இறந்துட்டாங்களா? இறந்துருந்தா அவங்களுக்கு ஒரு ப்ராப்பர் குட் பை சொல்லணும்ட்டு இன்னும் இந்த 239 ஃபேமிலி மெம்பர்ஸ் இங்கே காத்துட்டு தான் இருக்காங்க. இப்போ நாம வாழ்ந்துட்டு இருக்க இந்த ஹைலி சொஃபிஸ்டிகேட்டட் டெக்னாலஜிக்கல் வேர்ல்டுல திடீர்னு ஒரு ஃபிளைட் நம்மளோட ட்ராக்கிங் டிவைஸ் எல்லாத்துலயுமே இருந்து மாயமா காணாம போறதுன்றது உலகளவுல இருக்கிற விமானத்துறை வல்லுநர்களுக்கே அது ஒரு புதிர் தான். அவங்களுக்கே அது ஒரு புதிர்னா சாதாரண மக்களான நம்மளுக்கு அதுக்கு எந்த ஒரு விடையும் கிடைக்கலனா எதிர்காலத்துல திரும்பவும் இந்த மாதிரி ஒரு சம்பவம் நடந்தா என்ன பண்றது? இதுக்கு கண்டிப்பா நாம ஒரு விடை கண்டுபிடிச்சே ஆகணும்ன்றதுக்கான வகையில நெட்ஃபிளிக்ஸ்ல ரீசெண்டா ஒரு சீரிஸ் ரிலீஸ் பண்ணிருக்காங்க. அந்த சீரிஸ் படி பார்த்தோம்னா ஒரு 3 தியரி சம்மரைஸ் பண்றாங்க அந்த ஃபிளைட்டுக்கு என்ன நடந்திருக்கும்னு. இந்த வீடியோல அந்த 3 தியரிஸ்ல என்ன சொல்றாங்கன்றத நம்ம டீடைல்டா பார்ப்போம். அந்த 3 தியரிஸ்க்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சில விஷயங்களை தெரிஞ்சுப்போம். இந்த ஃபிளைட் ஆக்சுவலா மலேசியால இருந்து சைனாவை டெஸ்டினேஷனா கொண்டு கிளம்பின விமானம். இதுல மொத்தம் 239 பேர் பயணிச்சிருக்காங்க. அதுல 227 பேர் பேசஞ்சர்ஸ், மீதம் இருக்கிற 12 பேர் ஃபிளைட்ல வேலை செய்யறவங்க இன்க்ளூடிங் பைலட். இந்த ஃபிளைட் கிளம்பி சரியா 38வது நிமிஷத்துல தென் சீன பெருங்கடலுக்கு மேல பயணிச்சிட்டு இருக்கும்போது திடீரென்று காணாம போகுது. மலேசியாவோட எல்லையை தாண்டும் போது ஃபிளைட்டோட பைலட் அவங்களோட ஏர் டிபார்ட்மெண்ட்டுக்கு குட் நைட் மலேசியான்னு சொல்லியிருக்காரு. அண்ட் அதுவே அந்த ஃபிளைட்ல இருந்து நமக்கு கடைசியா கிடைச்ச ஒரு மெசேஜ். அதுக்கப்புறம் நம்மளோட ட்ராக்கிங் டிவைஸ்ல இருந்து ஆல் ஆஃப் சடன் காணாம போயிடுச்சு. இங்க விடிய காலையில சைனால அந்த பேசஞ்சர்ஸோட உறவினர்கள் எல்லாம் அவங்கள வரவேற்கலாம்னு ஏர்போர்ட்ல காத்துட்டு இருக்க சமயத்துல அவங்களுக்கு வந்த செய்தி, சாரி அந்த ஃபிளைட் எங்களோட ட்ராக்கிங் டிவைஸ்ல இருந்து காணாம போயிடுச்சு, நாங்க தேடிட்டு இருக்கோம், கண்டுபிடிச்சு சொல்றோம் சொன்ன மலேசியா அரசு இப்போ வரைக்கும் 100% எவிடென்ட்டோட எந்த ஒரு கன்க்ளூஷனுமே பண்ணல. சரி, ஓகே, இப்போ அந்த முதல் தியரியில என்ன சொல்ல வராங்கன்றத பார்ப்போம். தியரி 1, த பைலட். இந்த தியரியில என்ன சொல்ல வராங்கன்னா அந்த ஃபிளைட்டோட மறைவுக்கு காரணம் அதனுடைய கேப்டன், அந்த பைலட் தான் சொல்லி சொல்றாங்க. ஏன் அப்படி சொல்றாங்கன்னா பைலட் ஹஸ் எவ்ரி கண்ட்ரோல் இன் தி ஃபிளைட், ஹி இஸ் தி கேப்டன் ஆஃப் தி ஷிப், கேப்டன் ஆஃப் தி ஃபிளைட். அந்த பைலட்டுக்கு திடீரென்று மென்டல் டிப்ரெஷன் ஏற்பட்டிருக்கலாம். அதனால சூசைடல் தாட்டோட அவர் மட்டும் தனியா ஹர்ட் பண்ணிக்காம ஒரு மாஸ் சூசைடலா பண்ணலாம்னு அங்க இருக்கிற பேசஞ்சர்ஸையும் அவரோட மென்டல் டிப்ரெஷனுக்கு பலியாக்கிடலாம்னு நினைச்சு ஃபிளைட் மலேசியாவோட எல்லையை தாண்டின உடனே இவர் கம்ப்ளீட்டா அந்த ஃபிளைட்டை கண்ட்ரோல் எடுத்துக்கிறாரு. முதல் வேலையா அந்த ஃபிளைட்டோட எலக்ட்ரானிக் சிக்னல்ஸ் எல்லாத்தையும் டிஸ்கனெக்ட் பண்றாரு. இவர் தனியா பைலட் கேபின்ல லாக் பண்ணிக்கிறாரு. மீதம் இருக்கிற க்ரூவையும் பேசஞ்சர் இருக்கிற இடத்துல அனுப்பிச்சிட்டு பேசஞ்சர்ஸ் அண்ட் மற்ற க்ரூ மெம்பர்ஸ் யாரும் இவர் மேல சஸ்பெக்ட் பண்ணிட கூடாதுன்றதுக்காக ஃபிளைட்ல திடீரென்று ஆக்சிஜன் கோளாறு ஏற்பட்டிருக்குன்ட்டு அந்த வென்டிலேஷன் மாஸ்க்ஸ் எல்லாம் எமர்ஜென்சில தருவாங்க இல்லையா, அதை ரிலீஸ் பண்ணி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷன் மாதிரி டிக்ளேர் பண்ணிடுறாரு. இவர் ஃபிளைட்ல இருக்கிற ஃபியூவல் தீர்ற வரைக்கும் கடைசி வரைக்கும் ஓட்டிட்டு ஆப்வியஸா எங்க ஃபிளைட்டோட ஃபியூவல் காலி ஆகுதோ அங்க கிராஷ் ஆயிருக்கும்னு இந்த தியரியில சொல்றாங்க. ஆனா இந்த தியரியை மலேசியன் அரசு வன்மையா கண்டிக்கிறாங்க. ஒரு அப்பாவி மேல இப்படி அப்பட்டமா பழி போடுறது தப்புன்ட்டு மலேசியாவோட பிரசிடென்ட் பிரஸ் கான்ஃபரன்ஸ்லயே சொல்றாரு. அவர் எங்களுடைய ஒரு சீனியர் மோஸ்ட் பைலட், அவருக்கும் குடும்பம் குழந்தைகள்லாம் இருக்கு, இப்படி ஒரு பழிய அவரோட குடும்பத்து மேல நாங்க சாத்த விரும்பல, எந்த ஒரு கற்பனையின் அடிப்படையிலும் நாங்க முடிவெடுக்க விரும்பலன்ட்டு ஓப்பனா சொல்லிடுறாங்க. இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்க மற்ற நாட்டு சீனியர் பைலட்ஸ் எல்லாம் மலேசியா அரச ஓரளவு இந்த விஷயத்துக்காக பாராட்டுறாங்க. அவங்களோட பைலட்டை பேக்கப் பண்ணதுக்கு. கண்டிப்பா இது பைலட்டால ஆயிருக்க முடியாதுன்ட்டு இந்த தியரியை எல்லாருமே மறுக்கிறாங்க. எல்லா மனுஷங்களுக்கும் தெரியாத இன்னொரு பக்கம் இருக்கு, நாங்களும் அவர் மேல பழிலாம் போடல, அப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு எங்களோட தியரியை சம்மரைஸ் பண்றோம்னு சொல்லி சொல்றாங்க. அடுத்த தியரி ஹைஜாக். ஹைஜாக் பண்றவங்க எல்லாம் டிமாண்டுக்காக தானே இப்ப ஹைஜாக் பண்ணுவாங்க, இதை பத்தி ஒரு தகவலுமே இல்லாம ஹைஜாக் பண்ணி என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்ட்டு நம்மள சில பேர் யோசிக்கலாம். ஆனா இந்த ஹைஜாக் நடந்திருந்தா இது ஒரு டிஃபரெண்டான பர்பஸ்க்கு யூஸ் பண்ணிருப்பாங்கன்ற மாதிரி இந்த தியரியில சொல்ல வராங்க. அப்படி என்னப்பா சொல்ல வராங்கன்னு பார்த்தா இந்த விமானத்துல பயணிச்சவங்கல 2 பேர் ரஷ்யர்களாம். அந்த ரஷ்யர்கள் இந்த ஃபிளைட் மலேசியா எல்லையை தாண்டின உடனே இந்த ஃபிளைட்டோட கண்ட்ரோலை முழுசா எடுத்து, அதாவது ஹைஜாக் பண்ணி, ஹைஜாக்னா பேசஞ்சர்ஸ் எல்லாமே டெரரைஸ் பண்ணி பயம்லாம் கொடுத்தாம ஃபிளைட்டோட கண்ட்ரோலை மட்டும் முழுமையா எடுத்துக்கிறாங்க. அந்த கண்ட்ரோல் மூலமா ஃபிளைட்டோட ரூட்டையே சேஞ்ச் பண்ணலாம், அதனுடைய ட்ராக்கிங் டிவைஸ்ல இருந்து எலக்ட்ரிக் சிக்னல்ஸை பிளாக் பண்ணலாம். அந்த மாதிரி மலேசியா எல்லையை அந்த ஃபிளைட் தாண்டின உடனே ஃபிளைட் போற திசையை கசகிஸ்தான் ரூட் வழியா திருப்பி இருக்காங்க. கசகிஸ்தான்ற இடம் ரஷ்யாவோட ஒரு சீக்ரெட் பேஸ் மாதிரி. ஸோ அந்த இடத்துக்கு இந்த மக்களை எல்லாத்தையும் கடத்திட்டு போய் அவங்களோட சீக்ரெட் ஆபரேஷன்ஸ்க்கு எதுக்காவது பயன்படுத்திருப்பாங்கன்ட்டு இந்த தியரியை முடிக்கிறாங்க. கடைசி தியரி த இன்டர்செப்ட். இந்த தியரியில என்ன சொல்ல வராங்கன்னா அமெரிக்காவோட ராணுவ விமானம் இந்த மலேசியா 370 அதுல இருந்து ஒரு தூசு கூட தெரியாம அழிச்சிருக்க வாய்ப்பு இருக்கு. அண்ட் அதை பண்றதுக்கான வலிமை அமெரிக்க ராணுவத்துக்கிட்ட இருக்குன்ட்டு சொல்றாங்க. அட ஏன்பா அப்படி சொல்றாங்கன்னு பார்த்தா காரணம் இல்லாமலாம் சொல்லல. என்ன காரணத்தோட சொல்றாங்கன்னா யூஸ்வலா எந்த ஒரு விமானம் பயணிக்கும் போதும் அதோட கார்கோ டிபார்ட்மெண்ட்ல சில டிரான்ஸ்போர்ட்டேஷன் நடக்கும், அதாவது எக்ஸ்போர்ட் இம்போர்ட் நடக்கும். அந்த மாதிரி மலேசியால இருந்து சைனாக்கு கிளம்பின இந்த ஃபிளைட்ல டப்பாவா எதையோ ஸ்கேன் பண்ணாம கார்கோல ஏத்தி இருக்காங்க. இதை
அமெரிக்க சேட்டலைட்ஸ் கவனிச்சிருக்கு. இந்த இடத்துல இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்மளோட போக்ரான் ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்டையும் இந்த மாதிரி தான் அமெரிக்கன் சேட்டலைட்ஸ் கண்காணிச்சு பேன் பண்ணானுங்க. சரி, இங்க வருவோம். ஏன் இந்த ஃபிளைட் அழிச்சாங்கன்ட்டு யோசிச்சா, அந்த கார்கோல இருக்கிற ஏதோ ஒரு பொருள் சைனால போய் இறங்கிடக்கூடாதுன்றதுக்காக அந்த ஃபிளைட் பறந்துட்டு இருக்கும் போதே அந்த ஃபிளைட்ல இருந்து ஒரு துரும்பு கூட கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு, அதுல பயணிச்சவங்களோட ஒரு எலும்பு கூட கிடைச்சிடக்கூடாதுன்ற அளவுக்கு அதை கண்டம் துண்டமா அமெரிக்க ராணுவ பட அழிச்சிருப்பாங்கன்ட்டு இந்த தியரியில சொல்ல வராங்க. ஃபர்ஸ்ட் தியரியில ஒரு தனிநபர் மேல குற்றச்சாட்டு வச்ச மாதிரி, தேர்ட் தியரியில ஒரு நாட்டு மேலேயே குற்றச்சாட்டு வைக்கிற மாதிரி இருக்குன்ட்டு இந்த தியரியும் நிறைய பேர் எதிர்க்க ஆரம்பிச்சாங்க. இதுக்கு இந்த தியரியை சம்மரைஸ் பண்ணவங்களோட பதில் சிம்பிள். எங்க நாங்க எதுவுமே இப்படிதான் நடந்திருக்கும்னு சொல்ல வரல, இப்படியும் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ட்டு தான் நாங்க இந்த 3 தியரியிலும் சொல்றோம்ட்டு சொல்லி க்ளோஸ் பண்றாங்க. அட ஏன்பா அமெரிக்கா அப்படி பண்ணிருக்கணும்? எதுவா வேணாலும் இருக்கட்டும், அதுல பயணிச்ச பேசஞ்சர்ஸ் எல்லாம் பப்ளிக் இல்லையா? அவங்க பாவம் இல்லையா? எந்த ஒரு குற்றமும் செய்யாத இன்னசென்ட் பீப்புள் இந்த மாதிரி விஷயத்துக்கு எதுக்கு பலி ஆகணும்? இது யாருக்கும் நடந்ததால நாம இப்போது ஒரு செய்தியா பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்களுக்கு யாருக்காவது நடந்திருந்தா, இன்னும் அந்த பேசஞ்சர்ஸோட ஃபேமிலி அவங்க இறந்திருந்தாலுமே அவங்களோட உடல் கிடைக்காதான்ட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. தன்னுடைய குழந்தைகளை பார்க்க ஆசையா வந்திருந்த அப்பா, தன்னோட பிசினஸை மேம்படுத்தணும்னு போயிட்டு இருந்த ஒரு பிசினஸ் மேன், படிப்புக்காக கிளம்பின ஸ்டூடெண்ட், டூரிசம்காக வந்திருக்க மற்ற நாட்டுக்காரங்க, இப்படி யாரா வேணாலும் இருக்கலாம். இவங்க எல்லாரையுமே இழந்துட்டு வாழ்ற அந்த உறவினர்களுக்கு அரசோ இந்த டெக்னாலஜியோ என்ன பதில் சொல்லுச்சு? இது வரைக்கும் ரெஸ்கியூ டீம்னு சொல்லிட்டு அந்த விமானத்தை தேடும் படைன்னு அறிவிச்சாங்க. இவ்வளவு வருஷமும் தேடி எந்த ஒரு தடயமும் கிடைக்காமல இருக்கும். சில தடயம்லாம் கிடைச்சதா சொல்லப்படுது, பட் அதுல ஒரு ஆத்தென்டிக்கான ப்ரூஃப் இல்ல. அது ஏதோ செயற்கைத்தனமா யாரோ எடுத்து போட்ட மாதிரி தான் இருக்கு. அதை நம்புறதுக்கு பப்ளிக்கும் சரி, அதுல பயணிச்ச பேசஞ்சர்ஸோட உறவினர்களும் சரி, யாருமே நம்ப தயாரா இல்ல. ஏன்னா அது இந்த தியரின் படி எங்க வேணாலும் போயிருக்கட்டும், ஆக்சிடென்டே ஆயிருக்கட்டும், இல்ல அமெரிக்காவே அதை அழிச்சிருக்கட்டும், என்ன பண்ணியிருந்தாலுமே அது கடல்ல தானே கீழே விழுந்திருக்கும். அதுதான் மக்களுக்கு ஆதங்கமா இருக்கு. என்ன நடந்திருக்குன்ட்டே கண்டுபிடிக்க முடியலன்றதுதான் ஏத்துக்க முடியாத ஒரு விஷயமா இருக்கு. ஆக்சிடென்டே ஆயிருக்கட்டும்பா, அமெரிக்காவே அழிச்சிருக்கட்டும்பா, இல்ல இன்னொரு தேரியில என்ன சொல்றாங்கன்னா, அது அதனுடைய டெஸ்டினேஷன் சைனாவை விட்டு வேற திசையில, அதான் ஃபர்ஸ்ட் தேரியில சொன்ன மாதிரி வேற திசையில எங்கேயோ பயணிச்சு கடைசியில இந்தியன் ஓஷன் கிட்ட ஃபியூயல் தீர்ந்து கீழே விழுந்திருக்குமா. சரி, அங்கே விழுந்திருக்கட்டும்பா, இவ்வளவு வருஷம் தேடியுமா ஒண்ணுமே கிடைக்காம இருக்கு. இல்ல இது சும்மா கதை கட்டணும், மக்களை எதை திசை திருப்பணும், மக்களை ஏமாத்தணும்ட்டு பண்றதா, என்ன ஏதுன்ட்டு கன்க்ளூட் பண்ண முடியாத ஒரு மிஸ்ட்ரியாவே இருக்கு இன்ன வரைக்கும். ரீசெண்டா தேடும் பணியும் அபிஷியலா நிப்பாட்டிட்டதா மலேசியா அரசு அறிவிச்சிட்டாங்க. ஃபைனலா அபிஷியல் ரிப்போர்ட்ல என்ன இருக்குன்னா, இங்கிலாந்தோட சேட்டிலைட் உதவியின்படி இந்த பிளைட் சைனாவை நோக்கி போற திசையில இருந்து வழி திரும்பி வேற ரூட்ல பயணிச்சு இந்தியன் ஓஷன் கிட்ட வந்துட்டு இருக்க சமயத்துல அதனுடைய ஃபியூயல் தீர்ந்து அங்கதான் கீழே விழுந்திருக்கும். ஆனா எதுக்காக அது அதனுடைய ரூட்ல இருந்து திசை திரும்பிச்சு, எதுக்காக ஃபியூயல் தீருற வரைக்கும் பயணிச்சாங்க அப்படின்றதுக்கெல்லாம் எந்த ஒரு விளக்கமும் இல்லை. இதுக்கிடையே ரஷ்யாவை சார்ந்த ஒரு தனிநபர் இந்தியன் ஓஷன்ல ஒரு பீஸை கண்டுபிடிச்சு மலேசியா அரசுக்கு அதை காமிச்சு, இது அந்த விமானத்தினுடைய ஒரு பாகம் தான் சொல்லி சொல்றாரு. உலக அளவுல பேசப்பட ஆரம்பிக்கிறாரு. ஆனா கொஞ்சம் இங்க யோசிங்களேன், மலேசியா அரசு இத்தனை வருஷம் தேடி இருக்கு. மலேசியா அரசுக்கு உதவி செய்யற மாதிரி ஆஸ்திரேலியா அரசும் தனிப்பட்ட முறையில சில வருடங்கள் அதை தேடும் பணியில உதவி இருக்காங்க. சோ இவங்க எல்லாம் தேடி கிடைக்காத ஒரு விஷயம் ஒரு தனிநபரா கால்நடையில ஒரு பீஸை கண்டுபிடிச்சு இது அந்த விமானத்தோடையதுதான் சொன்னா, அந்த பேசஞ்சர்ஸோட உறவினர்கள் யாருமே அதை ஏத்துக்க ரெடியாவே இல்லை. பத்தாக்குறைக்கு அவர் ரஷ்யாக்காரரா வேற போயிட்டாரு. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 10 வருஷம் ஆக போகுது. இந்த விமானத்துக்கு என்ன நடந்ததுன்ட்டு இன்னும் யாருக்குமே தெரியல, ஒரு மிஸ்டரியாவே இருக்கு. நாம இந்த வீடியோல பார்த்த மாதிரி இல்ல மத்தவங்க எல்லாரும் சொல்ற மாதிரி நம்மளுடைய கற்பனையின் அடிப்படையில இந்த தியரி கான்ஸ்பிரசி அப்படின்ட்டு எல்லாம் சொல்லி எந்த ஒரு தனிநபர் மேலையும், எந்த ஒரு சமூகத்தை சார்ந்தவர் மேலையும், எந்த ஒரு நாட்டு மேலையும் குற்றம் வைக்கிறது சீரியஸா தப்பான ஒரு விஷயம் தான். நம்மளால ஒரு சராசரி மக்களா இப்ப என்ன பண்ண முடியும்? இந்த மாதிரி வேற ஒரு சம்பவம் நடந்துடக்கூடாதுன்ட்டு சொல்லி அந்த விமானத்துல பயணிச்சவங்களுக்கு எல்லாம் just give a love and our prayers to their family members. சேனலை சப்போர்ட் பண்ணுங்க guys. உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு எல்லாம் ஷேர் பண்ணுங்க. We'll meet you in the next story again. Until then, take care.